துரை வைகோ அவர்களுக்கும் கருப்பையா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி இந்த தொகுதியில் நட்சத்திர ரீதியாக இது இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிறந்தது முழு நட்சத்திரம், புரட்டாதியும் திருவாதிரையும் முழு நட்சத்திரத்தில் வரும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் டஃப். இன்னொன்று, துரை வைகோ அவருடைய ஹீப்ரு எண் 8, கருப்பையா அவர்களுடைய நியூமராலஜி நம்பர் 8. இதில் நம்ம பார்த்தோம்னா ஓரளவு ஒரு டஃப் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாரிவேந்தருக்கும் அருண் நேரு அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இந்த இடத்துல பார்க்க முடியுது. பட் இதில் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, இதில் பார்த்தோம்னா சிதம்பரம் தொகுதியினுடைய எண் வந்து 1-1 காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்களுக்கும் சந்திரகாசன் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி. ஏன்னா சந்திரகாசன் அவர்களுக்கு அந்த பெயர், நட்சத்திரம், அன்றைக்கி நம்ம பார்த்த பிரஷ்னம் எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நியூமராலஜி எடுத்தோம்னா 2-6 காம்பினேஷனில் வருது. செல்வராஜ் அவர்கள் புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, 4-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்கார். சுர்ஜித் சங்கர் பிறந்தது சதயம் நட்சத்திரம், கும்பராசி, 9-2 அவர் பிறந்திருக்கார். ஸோ இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துனோம்னா, முரசொலி அவர்கள் மகம் நட்சத்திரம், சிம்மராசி, 9-1 காம்பினேஷனில் பிறந்திருக்கார். சிவனேசன் அவர்கள் சதயம் நட்சத்திரம், கும்பராசி, 3-8 காம்பினேஷன்லையும், முருகானந்தம் அவர்கள் மகம் நட்சத்திரம், சிம்மராசி, 6-4 காம்பினேஷன்லையும், அம்யூன் கபீர் அவர்கள் பூசம் நட்சத்திரம், கடகராசி, 3-3 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. ஸோ வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா முரசொலி அவர்களுக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை கஜேந்திரன் அவர்களுக்கும் தரணிவேந்தன் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுது. ஸோ இதில் நம்ம நட்சத்திர ரீதியாகவும் நியூமராலஜி ரீதியாகவும் பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்த தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரை KR தங்கவேல் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய நட்சத்திரம் பூரமாக இருக்கிறதுனால அன்றைய நம்ம எலெக்ஷன் இருக்கக்கூடிய தேதி அன்றைய நாளில் சிம்மராசியாக இருக்கிறதுனால தங்கவேல் அவர்களுக்கான வாய்ப்புகள் ஜோதிமணி அவர்களை விட கொஞ்சம் அதிகமாகவே அமைஞ்சிருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எந்தெந்த கட்சிக்கு சாதகமா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைய போகுது அப்படின்றதெல்லாம் கணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே போயிடலாம் சார். தமிழகத்தோட மத்திய தொகுதிகளுக்கெல்லாம் போயிடலாம் சார். சென்ட்ரல் ஜோன்ல பார்த்தோம் அப்படின்னா திருச்சி தொகுதியில் துரை வைகோ அவர்கள் போட்டிடுறாங்க மதிமுக சார்பா. கருப்பையா அவர்கள் அதிமுக சார்பாகவும், செந்தில்நாதன் அவர்கள் அமமுக சார்பாகவும், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. திருச்சியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? திருச்சிராப்பள்ளியினுடைய நியூமராலஜி என்ன எடுத்துட்டோம்னா 4-6 காம்பினேஷனில் வருது. துரை வைகோ அவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, 4-8 காம்பினேஷனில் பிறந்திருக்காங்க. கருப்பையா அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம், மிதுனராசி, 8-1 காம்பினேஷனில் ஐயா பிறந்திருக்கார். செந்தில்நாதன் அவர்கள் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, 2-7 காம்பினேஷன்லையும், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, 7-6 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா துரை வைகோ அவர்களுக்கும் கருப்பையா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி இந்த தொகுதியில் நட்சத்திர ரீதியாக ஒரு இது இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிறந்தது முழு நட்சத்திரம், உத்திரட்டாதியும் திருவாதிரையும் முழு நட்சத்திரத்தில் வரும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் டஃப். இன்னொன்று, துரை வைகோ அவருடைய ஹீப்ரு எண் 8, கருப்பையா அவர்களுடைய நியூமராலஜி நம்பர் 8. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சரியான போட்டி நிலவுது. இதில் கருப்பையா அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. சார், ஜல்லிக்கட்டு ராஜேஷன் பேர் வச்சிருக்காங்க இல்லையா சார், இந்த புனை பெயரையும் எடுத்துப்பீங்களா நீங்க அந்த கால்குலேஷனுக்கு? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலே எடுத்துக்க மாட்டோம். இப்போ நியூமராலஜி படி பேர் வைக்கும்போது சில பேர் வந்து இனிஷியலோடு வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம இதில் கணிச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இனிஷியலை கூட நம்ம வந்து அதில் கணிக்கல, பேர் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ஈவன் அவங்க கெசட்லேயே ஆட் பண்ணிட்டாலும் கூட கெசட்டில் பேர் பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கிறோம். கெசட்டில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னு மாறல, ராஜேஷ் மட்டும்தான் இருக்கு. அடுத்து பெரம்பலூர் தொகுதி பார்க்கலாம் சார். பெரம்பலூரில் அருண் நேரு அவர்கள் திமுக சார்பாகவும், ND சந்திரமோகன் அவர்கள் அதிமுக சார்பாகவும்,
TR பாரிவேந்தர் அவர்கள் பாஜக சார்பாகவும், தேன்மொழி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க பெரம்பலூர் தொகுதியில். இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், பெரம்பலூர் தொகுதியினுடைய நியூமராலஜி எண் 7-7 காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. அருண் நேரு அவர்கள் கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, 1-6 காம்பினேஷனில் அவருடைய பெயர் அமைஞ்சிருக்கு. சந்திரமோகன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 7-2 காம்பினேஷன்லையும். பாரிவேந்தர் அவர்கள் உத்திரம் நட்சத்திரம், கன்னியா ராசி, 5-8 காம்பினேஷன்லையும். தேன்மொழி அவர்கள் விசாகம் நட்சத்திரம், துலா ராசி, 7-5 காம்பினேஷன்லையும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஓரளவு ஒரு டஃப் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாரிவேந்தருக்கும் அருண் நேரு அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இந்த இடத்துல பார்க்க முடியுது. பட் இதில் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அருண் நேரு அவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து சிதம்பரம் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக. சந்திரஹாசன் அவர்கள் அதிமுக சார்பாகவும், கார்த்தியாயினி அவர்கள் பாஜக சார்பாகவும், ஜான்சி ராணி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடுறாங்க. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஸோ இதில் பார்த்தோம்னா சிதம்பரம் தொகுதியினுடைய எண் 1-1 காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. தொல் திருமாவளவன் அவர்கள் விசாகம் நட்சத்திரம், துலா ராசி, 2-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்கார். சந்திரஹாசன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 1-5 காம்பினேஷன்லையும். கார்த்தியாயினி அவர்கள் அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, 7-3 காம்பினேஷன்லையும். ஜான்சி ராணி அவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, 2-1 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்களுக்கும் சந்திரஹாசன் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி. ஏன்னா சந்திரஹாசன் அவர்களுக்கு அந்த பெயர், நட்சத்திரம், அன்றைக்கி நம்ம பார்த்த பிரஷ்னம் எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை சந்திரஹாசன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் திருமாவளவனோட கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் சார் சுதா அவர்கள் காங்கிரஸ் சார்பாகவும், பாபு அவர்கள் அதிமுக சார்பாகவும், MK ஸ்டாலின் அவர்கள் பாமக சார்பாகவும், காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடுறாங்க. மயிலாடுதுறை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஸோ மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை சுதா அவர்கள் சதயம் நட்சத்திரம், கும்பராசி. நம்ம ரொம்ப லேட்டாக தான் அந்த தொகுதிக்கு நமக்கு கேண்டிடேட் லிஸ்ட்டே நமக்கு கிடச்சிது. அதனால தான் நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பார்க்கும்போது கூட பார்க்க முடியலை. சதயம் நட்சத்திரம், கும்பராசி. அவர்கள் 1-9 காம்பினேஷனில் பிறந்திருக்காங்க. பாபு அவர்கள் பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, 2-8 காம்பினேஷனில் ஐயா பிறந்திருக்கார். MK ஸ்டாலின் அவர்கள் சதயம் நட்சத்திரம், கும்பராசி, 8-1 காம்பினேஷன்லையும். காளியம்மாள் அவர்கள் அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, 6-7 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை பாபு அவர்களுக்கும் சுதா அவர்களுக்கும் இடையில், ஈவன் ஸ்டாலின் இந்த 3 பேருக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இந்த இது. ஏன்னா இதில் பார்த்தோம்னா சுதா அவர்களும் சதயம் நட்சத்திரம், MK ஸ்டாலின் அவர்களும் சதயம் நட்சத்திரம். ஸோ 2 பேருக்கும் இடையில் அந்த ஒரு போட்டி, கடுமையான போட்டி இருக்குது. இதில் பாபு அவர்களும் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. பட் இதில் ஓரளவு ஜெயிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுதா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் தொகுதியில் செல்வராஜ் அவர்கள் CPI சார்பாகவும், சுர்ஜித் சங்கர் அவர்கள் அதிமுக சார்பாகவும், SGM ரமேஷ் அவர்கள் பாஜக சார்பாகவும், கார்த்திகா அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு சார்? நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நியூமராலஜி எடுத்தோம்னா 2-6 காம்பினேஷனில் வருது. செல்வராஜ் அவர்கள் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, 4-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்கார். சுர்ஜித் சங்கர் பிறந்தது சதயம் நட்சத்திரம், கும்பராசி, 9-2 அவர் பிறந்திருக்கார். SGM ரமேஷ் அவர்கள் சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, 2-9 காம்பினேஷனில் ஐயா பிறந்திருக்காங்க. கார்த்திகா அவர்கள் அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, 1-4 காம்பினேஷனில் அவங்க பிறந்திருக்காங்க. இதில் சுர்ஜித் சங்கர் சதயம் நட்சத்திரத்துக்கும் செல்வராஜ் அவர்கள் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி அவருக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இந்த இதில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துனோம்னா சுர்ஜித் சங்கர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நாகப்பட்டினத்தில் சுர்ஜித் சங்கர் அவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தஞ்சாவூர் தொகுதியில் முரசொலி அவர்கள் திமுக சார்பாகவும், சிவனேசன் அவர்கள் தேமுதிக சார்பாகவும், முருகானந்தம் அவர்கள் பாஜக சார்பாகவும், ஹம்யூன் காபிர் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு சார்? தஞ்சாவூர் தொகுதியினுடைய நியூமராலஜி எண் எடுத்தோம்னா 4-3 அமைஞ்சிருக்கு. முரசொலி அவர்கள் மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, 9-1 காம்பினேஷனில் பிறந்திருக்கார்.
சிவனேசன் அவர்கள் சதயம் நட்சத்திரம் கும்பராசி 3-8 காம்பினேஷன்லையும், முருகானந்தம் அவர்கள் மகம் நட்சத்திரம் சிம்மராசி 6-4 காம்பினேஷன்லையும், ஹம்யூன் கபீர் அவர்கள் பூசம் நட்சத்திரம் கடகராசி 3-3 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. ஸோ இதில் எடுத்துனோம்னா முரசொலி அவர்களும் முருகானந்தம் அவர்களும் 2 பேருமே மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்திருக்காங்க. ஸோ இதில் 2 பேருக்குமே டஃப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக அமைஞ்சிருக்கு. ஸோ வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா முரசொலி அவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஆரணி தொகுதியில் பார்த்தோம்னா MS தரணிவேந்தன் அவர்கள் திமுக சார்பாகவும், GV கஜேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாகவும், A கணேஷ்குமார் அவர்கள் பாமக சார்பாகவும், G பாக்கியலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. ஆரணி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு சார்? ஆரணி தொகுதியினுடைய நியூமராலஜி நம்பர் 1-9 காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இதில் தரணிவேந்தன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி 5-6 எண்லையும், கஜேந்திரன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி 9-8 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. கணேஷ்குமார் அவர்கள் சித்திரை நட்சத்திரம் துளாராசி 1-1 காம்பினேஷன்லையும், பாக்யலட்சுமி அவர்கள் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி 1-4 காம்பினேஷன்லையும் பிறந்திருக்காங்க. பொதுவாக இந்த 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 தொகுதியை பொறுத்தவரை கஜேந்திரன் அவர்களுக்கும் தரணிவேந்தன் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டி நிலவுது. ஸோ இதில் நம்ம நட்சத்திர ரீதியாகவும் நியூமராலஜி ரீதியாகவும் பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்த தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது கரூர் தொகுதியில் பார்த்தோம்னா சார், ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் சார்பாகவும், KRL தங்கவேலு அவர்கள் அதிமுக சார்பாகவும், VV செந்தில்நாதன் அவர்கள் BJP சார்பாகவும், கருப்பையா அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. கரூர் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு சார்? கரூர் தொகுதியினுடைய நியூமராலஜி 4-8 அமைஞ்சிருக்கு. ஜோதிமணி அவர்கள் 1-2 காம்பினேஷனில் பிறந்திருக்காங்க. சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசி. KRL தங்கவேல் அவர்கள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி 6-1 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்கார். அடுத்தது VV செந்தில்நாதன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி 2-7 பிறந்திருக்காங்க. கருப்பையா அவர்கள் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி 6-6 காம்பினேஷனில் அவங்க பிறந்திருக்காங்க. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரை KRL தங்கவேல் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய நட்சத்திரம் பூரமாக இருக்கிறதுனால அன்றைய நம்ம எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதி அன்றைய நாளில் சிம்மராசியாக இருக்கிறதுனால தங்கவேல் அவர்களுக்கான வாய்ப்புகள் ஜோதிமணி அவர்களை விட கொஞ்சம் அதிகமாகவே அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.